சாட்சியங்கள் சொல்வதற்கான நேரம். சாட்சியங்கள் கிடைச்ச சாட்சியங்களை நான் ஃபஸ்ட்டு வாசிச்சிடுறேன். இதற்கு பிறகு நீங்கள் உங்கள் சாட்சியங்களோடு வாங்க. தயவுசெய்து உங்களுடைய சாட்சியங்களை நம்மளுடைய ஃபோன் நம்பரில் அனுப்பித்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கூட சௌகரியமாக இருக்கும் அதை வாசித்து பார்த்துட்டு எழுதிட்டு வர்றதுக்கு. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், 9444666952 இல்லைன்னா 9444666953 அப்படின்ற நம்பருக்கு தயவுசெய்து உங்களுடைய சாட்சியங்களை அனுப்பி தந்தீங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும் இதை எழுதுறதுக்கு. அதனால் தயவுசெய்து இனிமேல் அது யூடியூப் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சாட்சியங்கள் இந்த ஃபோன் நம்பர்ஸ்க்கு அனுப்புங்க. எனது பெயர் மார்கரெட் பீட்டர் ஜான். புனித தோமையார் மலை பங்கிலிருந்து வருகிறேன். முதலாக 2023 டிசம்பர் மாதம் நானும் கணவரும் வந்தோம். அதாவது போன வருஷம் 13 மாதங்களுக்கு முன்னால் அன்று ஜெரிகோ ஜெபத்தில் ஒரே ஒரு கருத்திற்காக ஜெபிக்க அருட்தந்தை அழைப்பு விடுத்த பொழுது என் அம்மா வீட்டை நான் மனதில் கொண்டேன். ஏறக்குறைய உங்களுடைய அம்மா வீடு 100 வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க. அது கட்டி 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு அதை டெமாலிஷ் பண்ணி கட்டணும்னு ரொம்ப தடவை ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அது நடக்காமவே போயிடுச்சு. அப்படி இருந்தப்போ இந்த ஒரு கருத்துக்காக ஜெபிங்கன்னு சொன்ன பொழுது ஜெரிகோ ஜெபத்தில் அந்த ஒரு கருத்துக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. டிசம்பர் 2023 அந்த ஜெரிகோ ஜெபத்தில் அந்த கட்டுகள் உடைந்து மார்ச் 2024 வீடை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நவம்பரில் போன மாதம் அந்த வீடை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. பிளஸ்ஸிங்கும் பண்ணிட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. 100 வருடங்கள் பழக்கமான ஒரு வீடு. அவங்களுடைய இன்னொரு சாட்சியம், இன் ஜனவரி 2024 ஜெரிகோ ப்ரேயரில் இவங்களுடைய மகளுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி 2023 முழுக்க வேலை இல்லாமல் இருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு வருஷம். 2024 ஜனவரியில் அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்து மகளுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுடைய பேரை கூப்பிட்டு ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். சோஃபியா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அது இவங்களுடைய பொண்ணுடைய பேர் தான். நைட்டே உடனே கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரியில் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. மே மாதமே அவங்க இந்த மகளுக்கு அவங்க விருப்பப்படி நல்ல ஒரு HR வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. செல்வமேரி விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. 2023 செப்டம்பர் 5-6 நடந்த நைட்டுஜலில் அந்த அம்மா ஒரு டெஸ்டிமனி கொடுத்துருந்துருக்குறாங்க. டெஸ்டிமனி அந்த சாட்சியம் இப்படி தான் இருந்திருக்கு. அவங்களுடைய எல்லா நாளும் காலையில் 3 மணிக்கு எழுந்து ஜெபிச்சதுனால அவங்களுடைய பேரப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒரு அம்மா செப்டம்பர் மாதம் சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. சாட்சியத்தை கேட்ட ஒருத்தவங்க, உங்களை மாதிரி பேசாதவங்க, தைரியமாக அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தவங்க, அது ஜெபமாக மாற்றினவங்க, சேர் பிடிக்கிறதுக்கு சண்டை போடாமல் இருந்தவங்க. இதெல்லாம் சொல்லணும். நான் எத்தனையோ தடவை சொன்னேன், சாட்சியம் என்பது சாட்சியம் அப்படின்றதும் அது ஒரு ஜெபம் தான். சிலவங்களுக்கு அது மனசுலையும் உரைக்காது, காதுலையும் உரைக்காது, மற்றவங்களையும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொன்னேன் சாட்சியத்துக்கு. பாருங்கள், சாட்சியம் கேட்ட ஒருத்தவங்களுடைய சாட்சியம் இது. இது இவங்க எங்கே கேட்டிருக்கிறாங்க? யூடியூப் வழியாக கேட்டிருக்கிறாங்க, விழுப்புரத்துலேருந்து. அந்த சாட்சியம் என்ன? ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய பேரப்பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். 3 மணி காலையில் ஜெபம் சொல்லி இதை கேட்டவங்க இவங்களுடைய மகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பேர குழந்தை இல்லை, அது ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜெபம் கேட்கப்பட்டது. அதோ அந்த அவங்களுக்கு இப்போ ஒரு பேர குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த டிசம்பரில் சாட்சி அனுப்பியிருக்கிறாங்க. சாட்சியம் கேட்ட சாட்சியம் இது. 4 பெயர் சொல்ல விரும்பாத ஒருத்தங்க அவங்களுடைய சாட்சியத்தை அனுப்பியிருந்தாங்க. நான் கடந்த 1 வருடமாக எல்லாரும் தியான மையத்திற்கு நைட்ரஜலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். நவம்பர் 2 மனமுருகி இவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. போன மாதம் ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு. உடம்பில் எண்ணெய் ஒழுகிற மாதிரி ஃபீலிங் ஒருத்தருக்கு வருது. ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையும் கொடுக்குறாரு அப்படின்னு. ஆக்சுவலி அந்த நபருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு போல இருக்குது. அது நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை தெரியல, பட் அப்படி ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு இருந்திருக்கு. எப்பவுமே உடம்புல வந்து ஒரு எண்ணெய் ஒழுகிற மாதிரி இருந்திருக்கான் அவருக்கு. போன மாதம் நைட்ரஜனில் இப்படி ஒரு ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு. அப்படி ஒருத்தரை ஆண்டவர் தொடர்றாரு. எண்ணெய் ஒழுகிற மாதிரி உடலில் தோன்றும் ஒருவரை ஆண்டவர் தொடர்றாரு. அவர் அந்த எண்ணெய் அனாயிண்டிங் வாங்கும் பொழுது அவர் உண்மையாக அதை உணர்ந்திருக்கிறாரு. இங்கிருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவர் முழுமையாக அவருடைய உடம்பில் அதை உணர்ந்திருக்கிறாரு. அந்த ஆயிலி ஃபீலிங் அவருடைய உடம்புல இல்லை. புதுசாக இருந்தது இந்த சாட்சியம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அந்த வெளிப்பாடிற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் பெயர் பிளஸ்ஸியா, சென்னையை சார்ந்தவர். நான் சென்னையை சார்ந்தவர் அல்ல,
இருந்தும் இங்கே ஒரு வருஷமாக இங்கே சென்னையில் இருந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு வேலை தேடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க அக்டோபர் மாதம் நைட் விஜலுக்கு வந்திருக்கிறாங்க. நைட் விஜலில் இறை வார்த்தையெல்லாம் கேட்டு ஜெபத்தில் பங்கு கொண்ட பொழுது இவங்களுடைய வேலைக்காக அன்றைக்கி அந்த ஜெரிகோ ஜெபத்தில் ஜெபிச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷமாக வேலை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் வேலை கிடைக்கல. நைட் விஜில் முடிஞ்சு போன 2வது நாள், ஐதர் மண்டே ஆர் டியூஸ்டே நினைக்கிறேன், அவங்க நாளை மென்ஷன் பண்ணல. 2வது நாள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை, அவங்க நினச்சதை விட அதிகமான ஒரு சம்பளம், எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லாத ஒரு வேலையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க அழகாக போட்டிருக்க இன்னொரு மெசேஜ், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை ஐ வாஸ் டினைடு ஜாப் ஃபார் லாஸ்ட் 1 year. நான் ஒரு வருஷமாக நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன் வேலைக்காக. இந்த ஒரு வருஷம் என் வேலை கிடைக்கலன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன்னா அவ்வளோ மேன்மையான ஒரு வேலையை தந்து அக்டோபரில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ். ஆவே மரியா. பழைய பல்லாவரத்தில் இருந்து வருகிறேன். இவங்க ஒரு டெய்லரிங் ஒர்க்கு வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்களுடைய சாட்சியம், இவங்க வீட்டில் டெய்லரிங் வேலை பண்ணும்பொழுது நம்மளுடைய யூடியூப் சேனல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, லவ் டிவைன் மர்சி என்னுடைய டாக் போயிட்டுருக்கு. அப்போ இவங்களுடைய வீட்டில் ஒரு ஹிந்து ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய துணி கொடுக்கறதுக்காக, தையலுக்காக. டாக் போயிட்டு இருந்த பொழுது இவங்க தைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா உள்ளே வராங்க. உள்ளே வரும்பொழுது டாக் போயிட்டுருக்கு. துணியை கொடுக்கல, அவங்க டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, டாக்கை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டே இருந்த பொழுது அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருதா, ஐயோ அந்த லினன் கிளாத் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லி. அப்போ இவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாங்களாம், நான் அந்த லினன் பீஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி. வெளியே போன உடனே அடுத்த நிமிஷம் ரூபா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்ற பேர் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த இந்து பெண்மணியுடைய பேர் அது. அவ்வளோ நேரம் அந்த டிவியில் பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. வெளியே போனோன்னா அவங்களுடைய பேர் கூப்பிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இவங்க லினன் கிளாத் எடுத்து உள்ளே வந்த பொழுது நம்மளுடைய இங்கே வர அந்த டெய்லரிங் அம்மா அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய பேரை கூப்பிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டு காமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஜெபிச்சிங்களான்னு கேட்ட பொழுது, ஆமாம் என்னுடைய மகளுக்காக நான் ரொம்ப தீவிரமாக ஜெபித்தேன். மகளுடைய அப்பொழுது அவர்கள், என் மகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் தேவை, லோனுக்கு பல முறை அப்ளை பண்ணியும் கிடைக்கவில்லை. பிறகு நான் சொன்னேன், நீங்கள் போன பிறகு ஃபாதர் உங்களுடைய பேரை கூப்பிட்டாருமா, டிவியில் போட்டு திரும்பவும் நான் காட்டினேன். அவர்கள் அழுது விட்டார்கள் அவங்களுடைய பேரை கேட்ட பொழுது. பிறகு வீட்டிற்கு சென்று முட்டி போட்டு உங்கள் வேண்டுதல் சொல்லி தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுங்கன்னு சொல்லி நம்மால் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த அம்மா போய் வீட்டுக்கு போய் தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இந்து அம்மா அவர்கள் நம்பிக்கையோடு ஜெபம் சொன்னாங்க. நேற்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்ககிட்ட, அவர்கள் எங்கள் வீட்டிற்கு அம்மா எனக்கு 2 லோன் சாங்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரைஸ் அலாட். ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணி எவ்வளோ காலமாக அப்ளை பண்ணி கிடைக்காதது, இப்போ 2 லோன் கிடச்சி ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் மந்த் October 9th சடன்லி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. டாக்டர் சொன்னாங்க அஞ்சியோகிராம் செய்யணும்னு. அவர் ஆல்ரெடி அஞ்சியோபிளாஸ்டி செய்தவர் தான் 2016. அதனால் ஐ ரியலி வாஸ் அப்செட் பட் ஃபுல்லி காட் சேவ்ட் ஹிம் த்ரூ ப்ரேயர். இங்கே இந்த ஆயில் வாங்கி அவருக்கு கொண்டு போய் தடவி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவர் நல்லா இருக்கிறாரு. அஞ்சியோகிராமும் பண்ண வேண்டியவரில் அஞ்சியோபிளாஸ்டும் செய்யாமல் நல்லா இருக்கிறாருன்னு சொல்லி சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. எனது பெயர் பிளெஸ்ஸியா வல்பர்கா. சென்ற ஜூலை மாதம் என்னுடைய தம்பி லூமினோ ஜோஸுக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆனது. அவன் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். அவனுடைய தலையில் சிறிய ஒரு கிளாட் இருப்பதாக டாக்டர் கூறியிருந்தார். அதே இரவு நான் எலாவூரில் இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டிருந்தேன். அவனுக்காக ஜெபித்தேன். மறுதினமே அவன் சிறிதாக நலமடைந்து இன்னைக்கு வீட்டில் இருக்கிறான். டாக்டர் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பெயர் சுந்தர் இந்திரஜித். நான் இப்போது துபாயில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த தம்பி தான் சாட்சியம் சொல்கிறதுக்காக துபாயிலேருந்து வந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய சாட்சியம் சொல்லியிருந்தேன் நைட் விஜரில். ஒரு நல்ல வேலை கிடச்சிடுச்சுன்னு. ஜூலை மாதம் தான் சாட்சியம் சொல்கிறார் இவர். அந்த ஜூலை மாதம் சாட்சியம் சொல்ல வந்த பொழுது வேலை கிடச்சிச்சுன்னு சாட்சியம் சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி அவருக்கு காலில் 7 ஆணி கால்காக ப்ரேயர் பண்ண 7 இடத்துல ஆணி இருந்துச்சு அவருக்கு. இருந்தும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சுற்றி ஜெரிகோ ஜெபத்தில் பங்கெடுத்துருந்துருக்கிறார். கால் வலிக்குது, 7 இடத்துல ஆணி இருக்குது, இருந்தும் நான் அந்த ஜெபத்தில் முழுமையாக பங்கெடுத்தேன். என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் வித்தின் 2 days நல்ல ஒரு டாக்டரை ஆண்டவர் காமிச்சு தந்தார். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். என்னுடைய ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக 3 days சால்வ் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் டு ஜீசஸ். நான் ஒரு ஹிந்து, ஆனாலும் டெய்லியும்
ரோசரி விடாமல் சொல்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. My name is Mary. I was suffering from health issues from June 2024 onwards. பல நோய்களால் 2024 ஜூன் முதல் கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க. I was praying for a healing in the night vigil. Doctor said surgery is the only option. I was very scared of the surgery, but I started surrendering to God. ஒரே ஒரு வழி சர்ஜரி மட்டும்தான். அப்போது வேறு வழி இல்லாதனால இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, டாக்டர் சொன்ன பிறகு அதை சரண்டர் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆண்டவரே அந்த சர்ஜரியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறாங்க. ஐ அண்டர்வென்ட் த சர்ஜரி அண்ட் காட் பியூட்டிஃபுல்லி கேரிட் மீ த்ரூ த சர்ஜரி. ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃப்ரம் த 3rd day ஆஃப் த சர்ஜரி. ஐ ஆல்சோ காட் ஃபுல் இம்பர்ஸ்மெண்ட். இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அது முழுசாகவும் கிடச்சிடுச்சு ஃப்ரம் த இன்சூரன்ஸ். ஐ ப்ரைஸ் தேங்க் காட் ஃபார் த டிவைன் மர்சி. ப்ரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? I am David Augustine from Crompet Parish. I am working in a MNC company as a business development manager for the past 10 years. In beginning of 2023, I faced a tremendous pressure on my sales target. ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 2023 சேல்ஸ் டார்கெட் அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. I struggled a lot with my team to achieve the target. Actually, I was taking care of complete South India in 2023, January. They taken away the Andhra Pradesh region from my team. சவுத் இந்தியா மொத்தம் இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜனவரி 2023 ஆந்திர பிரதேஷ் அவங்க டீம்லேருந்து மாற்றிட்டாங்க. அண்ட் செட் ஐ எம் நாட் கேப்பபிள் டு ஹேண்டில், உனக்கு அதற்கான தகுதி இல்லை, திறமை இல்லைன்ட்டாங்க. ஸோ ஐ லாஸ்ட் மை கான்ஃபிடென்ஸ் அண்ட் மை டீம் ஷேக்கன் டோட்டலி. ஐ கேம் டு எலாவூர் நைட் விஜில் இன் லாஸ்ட் December 2023 அண்ட் January 2024. 2 மாதம் வந்திருக்கிறாங்க. During the night vigil prayer and Jericho prayer, I kept intention as this year I should get back my region and to achieve the target. திரும்ப அந்த ஆந்திரா சேரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. Now end of this 2024 December, during my year end review happened turn days before pan India team. சவுத் இந்தியாவது மட்டும் இருந்தவங்க இன்னைக்கு pan இந்தியாவாக மாறி இருக்கிறாங்க 2024 டிசம்பரில். As I prayed myself and my team has achieved our target by God's grace also. Management decided to give back the region Andhra Pradesh and Telangana region to myself with good increment and incentive. Thanks to my Lord and to my God. Praise the Lord. Praise the Lord. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. பாடுவோமா? இடைவிட நன்றி உமக்குத்தானே. என் பேர் ஐரின். நான் சாஸ்திரி நகர் பேரிஷ்லேருந்து வரேன். என் குழந்தைக்கு இந்த கோவிட் டைமில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவளுக்கு ஸ்டமரிங் இருந்தது. நானும் சைக்காட்டிஸ்ட்டுக்கிட்ட போனேன், ஸ்பீச் தெரப்பிக்கு போனேன், அப்புறம் இஎன்டி டாக்டர் எல்லார்கிட்டேயும் போனதில் கடைசியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. சைக்காட்டிஸ்ட்டுக்கிட்ட போனதில் அவகிட்ட டாக் கொடுத்ததில் சொன்னாங்க அவள் ஏதோ ஒரு விஷயத்தால் ரொம்ப ஊண்டாயிருக்கா, அதனால தான் அவளுக்கு ஸ்டமரிங் இருக்குது அப்படின்னாங்க. சரின்ட்டு அவரை 2-3 சிட்டிங் உட்கார வச்சாங்க சைக்காட்டிஸ்ட்டு. அப்போ ஒரு 3வது சிட்டிங்கில் தான் அவள் மனசில் இருக்கிறத சொன்னான். என்ன பயந்துட்டா. ஏன் பயனா, எங்கள் வீடு பக்கத்து வீட்டில் கோவிட் டைம் அப்போ ஒரே நாளில் 3 பேர் இறந்துட்டாங்க, ஃபேமிலியே இறந்துட்டாங்க. ஸோ அது அவளை ரொம்ப அஃபெக்ட் ஆகி அவளுக்கு ஸ்டமரிங் இருந்தது. நானும் ஸ்பீச் தெரப்பி அவள் கோவிட் டைம்லேருந்து ரொம்ப போனேன் நான். ஸோ நான் எல்லா ஊருக்கு வரணும் அப்படின்னு இது பண்ணேன். ஆனால் இங்கேயும் என்னால் வர முடியலை. நான் ஜூன் மாதம் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்தேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்போல்லாம் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு நீ ஜிஹெச் போ, அங்கே போய் நீ பாரு அப்படின்னாங்க. அங்கேயும் போனோம். அவளுக்கு சில வேர்ட்ஸை செக் பண்ணாங்க. இந்த வேர்ட்ஸ் அதான் ரா அப்படின்ற வேர்டு ஆர் சவுண்டில் வராமல் இருந்தால் தான் அவள் நாக்கில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே பார்த்தாங்க. இல்லை, இவளுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, சரியாகும் அப்படின்னாங்க. என் குழந்தையே நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், எல்லாம் ஒரு கூப்பிட்டு வருவேன். ஒரு நாள் கூட எல்லாம் ஒரு நைட் ப்ரேயருக்கு வந்தப்போ கொஞ்சம் கூட அவள் தூங்க மாட்டா, பக்தியாக கேட்பா. எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டா, பக்தியாக அட்டன் பண்ணுவாள். இன்றைக்கி அவள் இந்த தமிழ்நாடு அரசு ஸ்கூலில் கரிக்குலர் ஆக்டிவிட்டி, கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் 2 ஆக்டிவிட்டி நடக்குது. கரிக்குலரில் கல்வி பார்வையில் அப்படின்னு இருக்குது, கரிக்குலர் கலையரங்கம் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி என் பொண்ணு
போய் அவள் ப்ரைஸ் வாங்கிட்டு வரா. பேச்சு போட்டியில் ப்ரைஸ் வாங்கிட்டு Praise the வந்திருக்காங்க. Lord. Praise the Lord. திக்குவாயாக இருந்தவ பேச்சு போட்டியில் போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தா. ஆண்டவருக்கு நன்றி. எனது பெயர் சந்திரா. எம்பிடி சர்ச் நற்கருணைநாதர் ஆலயத்திலிருந்து நான் வருகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் கட்டிலில் உட்கார்ந்தாரு. எனக்கு நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு அமுக்குது. அதுக்குள்ளே அவங்களுக்கு வேத்து கொட்டிருச்சு உடம்பெல்லாம். பையன் ஓடி வந்தான். ஓடி வந்து பார்த்தோன்னே எம்மா இது ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. நானும் என் பொண்ணை ஓடினோம். ஓடி போயிட்டு ஆஸ்பத்திரி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. நான் போயிட்டு நின்று வெளியே எவ்வளோ பேர் இருந்தாலும் நான் பார்க்கல அவங்கள. நான் முட்டாங்கல் போட்டு ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, நான் நைட்டு இரவு ஜபத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், என் கணவருக்கு நீங்கள் ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அதே போல் அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணி ஸ்ட்ரென்த்து வச்சாங்க. நீண்ட ஆயுள ஆண்டவர் எனக்கு அதிகமாக கூட்டி கொடுத்துருக்காரு. ப்ரைஸ் தி லார்ட். முத்தமிழ் நகர் பங்குலேருந்து வரேன். தூங்கி எந்திக்கும் போது எனக்கு வந்து இடுப்பு நல்லா பிடிச்சிருச்சு. எனக்கு எதுவுமே பண்ண முடியல. இடுப்பு நல்லா பிடிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மம்மி என்னால் முடியல மம்மி, என்னால் ஏதோ ஆக போகுது மம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் மம்மி சொன்னாங்க, என்ன தேய்ச்சி சரியாயிருமான்னு. இல்லை மம்மி, தேங்க்யூ ஜீசஸ் மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எதுவும் ஆகாது. தேங்க்யூ ஜீசஸ் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு நொடியும் பதிலும் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போவே உடனே சரியாயிடுச்சு. எப்படி சரியாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பிரேஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். என் பேர் ரொசாரியோ. நான் தேனியிலேருந்து வரேன். போன தடவை வந்தப்போ என்னுடைய மகனுக்கு வேலை மாறுதல் கிடைக்கணும், ஊதிய உயர்வு கிடைக்கணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன். அதே போல் அவனுக்கு வேலை மாறுதலும் கிடைத்து அவன் பழைய ஊதியம் எவ்வளோ வாங்கினானோ அதை விட 2 மடங்கு ஊதிய உயர்வு கொடுத்து கடவுள் ஆசீர்வதித்தார். எனக்கு 5 இயர்ஸ்க்கு மேலே ஃப்ரோசன் ஷோல்டர் லெஃப்ட் சைடு இந்த கை நிறைய மசாஜ்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய ஃபிசியோதெரப்பி அதெல்லாமே 5 இயர்ஸ் மேலே அட்டென்ட் பண்ணேன். ஆனால் அந்த பெயின்லாம் குறையவே இல்லை. அப்புறம் நான் அதை வந்து லைஃப் ஃபுல்லாக நம்ம இப்படியே சர்வே பண்ணிக்கிடணும்னு நான் ப்ராக்டிஸ் மனசில் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அதுக்காக நான் ப்ரேயரே பண்ணலை. ஆனால் ஒரு நாள் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் படுக்கிறப்பெல்லாம் அந்த சைடு படுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக படுப்பேன், அந்த சைடு வலிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஒரு திடீர்னு ஒரு நாள் ரியலைஸ் பண்ணேன், எனக்கு எப்போ கடவுள் அந்த சுகத்தை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியலை. அந்த பெயினே போயிடுச்சு. எனக்கு பின்னாடியும் இப்போ கையை தூக்க முடியும், முன்னாடியுமே. 5 வருஷமாக இருந்த ஃப்ரோசன் ஷோல்டர் ஆண்டவர் மாற்றி தந்தார். கேட்கவே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? என் பேர் ஜோசப் தயாளன். நான் ஆவடியிலேருந்து வரேன். நவம்பர் 20 நான் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி கார் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது நான் திரும்பி காரை இப்படி லைட்டாக திரும்பினா கீழே ஒரு ஃப்ரண்ட் வீல் குழியில் இறங்கிச்சு. மீன்ஸ் அது கீழே வந்துட்டு நியர்லி கார் போயிருந்தா ஒரு 5-6 ரவுண்டு கீழே போயிருக்கும். அவ்வளோ குழி அந்த சைடு ஃபுல்லாகவே ட்ரைனேஜ், பெரிய ட்ரைனேஜ் பள்ளம். உடனே ஆண்டவரே சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டப்பட்டு நானே ஒரு மாதிரி இதானதும் எனக்கு என்ன பண்ணுச்சு, நான் இறங்கினா வண்டி பிறண்டுருமோ அப்படின்னு பயந்துட்டு திரும்பி எப்படியோ சீட் பெல்ட் திரும்பி அவுத்துட்டு வண்டியை டோரை எடுத்து மெதுவாக இறங்கிட்டேன். இறங்கிட்டு இருட்டில் யாருமே இல்லை. திடீர்னு ஒருத்தர் பின்னாடி 2 வீலரில் வந்து நின்றுட்டு, என்ன சார் வண்டி இறங்கிச்சான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நேராக அந்த குழியில் போய் இறங்கி நின்றுட்டார். மெதுவாக மேலே எடுங்க அப்படின்னாரு. மெதுவாக எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு அவரும் கிளம்பிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னா, சரி அவர்கிட்ட நின்றுட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு திரும்பி பார்க்குறேன். அதுக்குள்ளே அவரை காணோம். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ். நான் பெங்களூர்லேருந்து வரேன். என் பேர் வேளாங்கண்ணி. நான் சகாய் மாதா பங்குலேருந்து வரேன். எனக்கு வந்து உடம்புல வந்து 14 பிரச்சனை. நான் கடந்த வருடம் ஒரு 8-9 வருஷமாக நான் வெறும் டேப்லெட்டை தான், நம்ம சாப்பாடு இருக்கிறதோ இல்லையோ எனக்கு டேப்லெட் இருக்கணும், டேப்லெட்னால தான் நான் உயிர் வாழ்கிறேன்ற ஒரு மைண்டு செட்டப்புக்கு நான் போயிட்டேன். நான் ஃபாதருடைய டாக் வந்துட்டு நான் யூடியூப்பில் ரொம்ப பார்க்குவேன். இங்கே வரணும்னு ரொம்ப ஆர்வம். ஆனால் ரொம்ப தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு. நான் செப்டம்பர் மாதம் வந்துட்டு இங்கே 4 நாள் தியானத்துக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போனேன். அப்போ ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் எனக்கு எப்போவுமே நான் தூங்கிட்டே இருப்பேன் ஃபாதர், என்னை எழுப்புனா எனக்கு ரொம்ப தலைவலி வந்துடும், நான் தூங்கிட்டே இருப்பேன் ஃபாதர் அப்படின்னு நான் ஃபாதர்கிட்ட சொல்லும் போது, ஃபாதர் எனக்கு சிலுவை போட்டு நீ குணமாயிட்டேன்னு நம்புமா, நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுன்னு சொன்னார். நான் விடாமல் நன்றி சொல்லியிருந்தேன். இந்த 3 மாதமும் நான் மாத்திரை எடுக்காமல் நான் சுகமாக இருக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. 14 நோயும் போச்சு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். 14 நோய்கள் உடலில் இருந்து அனைத்து விதமான. பிரைஸ் தி லார்ட். நான் என் மருமகளுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கேன். ஒரு மாதத்துலேருந்து அவளுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், 2 வாலியோ போயிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ண ஒரு தடவை டாக்டர் கூப்பிடுவாங்க, 5 நாள் 3 நாள் அட்மிட் பண்ணிவிட்டு முடியாது, ஆப்ரேஷன் செய்ய முடியாது, ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இதே போல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். செப்டம்பர் 24 ஆப்ரேஷன் ஆச்சு. ஆனால் ரொம்ப சீரியஸ்.
நான், என் பிள்ளை, என் மருமகளோட அண்ணன், அக்கா எல்லாம் நாங்கள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏசப்பா நீ இருக்கிறீங்க, என் மருமகளை நீ காப்பாற்றுவேன், நீங்கள் இருக்கும்போது எனக்கு ஒரு பயமும் இல்லை ஏசப்பா அப்படின்ட்டு நானும் ஜெபித்தேன். என் ஜபத்தை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வெறும் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மரியம், தேங்க்யூ ஜீசஸ் அட்டு இதுவே தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கரெக்டாக ஐசியூவில் 45 நாள் இருந்தது. 45 நாளைக்கு பில்லு வந்தது 34 லட்சம். ஆனால் எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை. அதுக்காக கூட நாங்கள் ஜெபிச்சிட்டே இருந்தோம். ஃபாதர்ஸ்கிட்ட எல்லாம் உதவி கேட்டோம், ஜப உதவி கேட்டோம். சிஸ்டர்கிட்ட எல்லாம் ஜப உதவி கேட்டோம். நிறைய பேர்கிட்ட ஜப உதவி கேட்டோம். கடைசியில் நவம்பர் 5ஆம் தேதி எங்கேருந்தோ 15 லட்சம் வந்தது. அந்த 15 லட்சம் கொடுத்ததுமே திரும்ப இருக்க வேண்டியது 9 லட்சம். அந்த 9 லட்சத்துக்கு கடவுளே நீதான்ப்பா எங்களுக்கு வேறு யாருமே இல்லை, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஏசப்பாண்டு நான் விடாமல் டிவைன் மசிக்கிட்டே வேண்டிக்கிட்டே இருந்தேன். அப்பொழுது திடீரென்று சாயந்தரமாக டாக்டர் கூப்பிட்டு 20,000 கொடுத்துட்டு மருமகளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பணம் கிடைத்ததுக்காக கடவுளுக்கு கோடி கோடி நன்றி. ஜெபிச்ச அனைவருக்காகவும் நன்றி. என் பேர் ஷாரன், நான் சென்னையிலேருந்து வரேன். நான் வந்துட்டு ஸ்டேட் போர்ட்லேருந்து சிபிஎஸ்சிக்கு மாறினேன். சிபிஎஸ்சி இருக்கிற வந்துட்டு ஹிந்தி வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம். போன தடவை கூட நான் 30 கிட்டேருந்து தான் எடுத்தேன். ஆனால் இங்கே வந்து உள்ளிருப்பு ஜானம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபாதர் வந்துட்டு எப்போவுமே சொல்வார், நற்கருணை ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள் எல்லாம் கிடைக்கும்னு. நானும் ப்ரேயர் பண்ணிவிட்டு போனேன். மறுபடியும் எக்ஸாம் வந்தது. 30க்கு நான் 28 எடுத்தேன். தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். 30க்கு 30 மார்க்குக்கு 28 மார்க் எடுத்துறாங்க. 2 மார்க் டீச்சர் கொடுத்துட்டாங்க. போட்டோம். மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ். நான் இந்த இடத்துல வந்து என் பையனுடைய வரனுக்காக வந்து வேண்டி 4 மாதமாக வந்துட்டு இருக்கேன். திடீர்னு போன மாதம் 26ஆம் தேதி என் தங்கச்சி வீட்டுக்கார காணோன்னு 27ஆம் தேதி ஃபோன் பண்ணினாங்க. ஊரில் இருந்து, நாகர்கோவிலேருந்து. எனக்கு அழுகையாக வந்தது. இங்கே எங்கன்னா வந்தாங்களான்னு கேட்டாங்க. கடவுளை, அன்னைக்கு மழை 27ஆம் தேதி ஃபுல்லாக மழை, எங்கேயும் தேடக்கூட முடியாது. எங்கே போய் நாங்கள் தேடுவோம், இப்படி சொல்கிறாங்களே. நல்ல பாசமாக இருந்தவங்க. ஒரு சின்ன பிரச்சனை கூட அவங்க வீட்டில் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியாது. அப்படின்னு நான் இந்த மாதம் இங்கே போகும்போது சாட்சி சொல்லுவேன், சனிக்கிழமைக்குள்ளே அவர் வீட்டுக்கு வரணும்னு ப்ரேயர் பண்ணினேன். ஆனால் அது மாதிரி அவர் வந்தார். அதுக்காக நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. என் பேர் பெனி, நான் ஓட்டேரியிலேருந்து வரேன். ஆக்சுவலாக போன டிசம்பரில் வந்து நான் வீடு வாங்கணும்னு சின்ன வயசுலேருந்தே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ போன டிசம்பரில் ஒரு ப்ராப்ளம்னால என்னால் அதை பண்ண முடியல. அப்போது வந்து இன்னொரு ப்ரப்போசல் எனக்கு வந்தது வீடு வாங்கிறதுக்கு. வீட்டிலேருந்து போகும்போது, மாதாவே எனக்கு நான் என்ன பேசினாலும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கணும், எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஒரு பிரச்சனைகள்லையும் தாண்டும் போது எப்படி மாறிடுச்சின்னு தெரியல. உள்ளுக்குள்ளே ஒன்று தான், நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு இறங்கியிருக்கோம், முன்னாடி போங்க உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போனேன். நான் வீடு வாங்கிட்டேன். முடிஞ்சு. இது மட்டும் இல்லாமல் என்னோடய தம்பி ப்ளஸ் என்னோடய கசின்ஸ் 3 பேருக்கும் வந்து கல்யாணம் ஆகணும்னு வேண்டியிருந்தேன். அவங்க 3 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிடுது. அதில் 2 பேருக்கு குழந்தையும் ஆயிடுச்சு. அதில் ஒருத்தருக்கு ட்வின்ஸ். ப்ரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கசனுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டியிருந்தேன். இன்றைக்கி இந்த தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் பண்ணேன். ப்ரைஸ் தி லார்ட். 3 ப்ராபப்ளி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தியானத்தில் வரும்போது ஃபாதர் சொன்ன ஒரு இது, உங்களுக்காக நீங்கள் எப்பவுமே ப்ரேயர் பண்ணுறீங்க, ஆனால் அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். அதை நான் செஞ்சேன். என்னால் அது உணர முடியும். ப்ரைஸ் தி லார்ட். என் பெயர் ஃப்ரான்சிஸ் மார்ஸ்டியானஸ். நான் கோடம்பாக்கம் ஃபாத்திமா சர்ச் பங்குலேருந்து வர்றேன். என்னுடைய தாய் மாமா பேர் ஜோசப், எங்கள் அத்தை பேர் உஷா ஜோசப், அவங்க பையன் பேர் இமானுவேல் ரவீன். எங்கள் மாமா கோவிட்டில் இறந்துட்டார். எங்கள் மாமா பையன் வந்து ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருந்தான்.
கோவிட்டில் இங்கே வந்துட்டு படித்து முடிச்சு இங்கே வேலைக்கு ட்ரை பண்ணி இங்கே வந்துட்டான். இங்கே வந்து 2 வருஷமாக இருந்துட்டு அப்போ திருப்பி விசா கடவுள் கிருபையாக கிடச்சி போயிட்டான். அங்கே போயிட்டு ஒரு 4-5 மாதமாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். எங்கள் அத்தை ஜெபிக்க சொன்னாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி விஜியில் ஜெபித்தேன். போன விஜியில் ஜெபிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன். மெசேஜ் வந்தேன், மச்சான் எனக்கு இன்டர்வியூ கால் வந்திருக்குன்னு சொன்னால் அடுத்த வாரத்திலேயே கடவுள் வேலையை கொடுத்து ஆசீர்வதிச்சார். அதுக்காக பிரைஸ் இயேசுக்கு நன்றி, இயேசுக்கு புகழ் மரியே. என் பேர் மார்ட்டின். நான் பாண்டிச்சேரி பேசிக்கலி. நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். நான் இங்கே 2 months பிஃபோர் ஃபேமிலியோடு வந்திருந்தேன். நான் என் தம்பிக்காக வேண்டியிருந்தேன், அவருக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. என்கேஜ்மெண்ட் முடிந்த பிறகு அவருக்கு கல்யாணம் நின்று போயிருந்துச்சு. ஸோ அதனாலேயே எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் அன்பான பிள்ளை, பக்தியாக இருக்கிற பிள்ளைக்கு இப்படி ஆகிவிட்டதுன்ட்டு குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் அவனுக்காக வேண்டியிருந்தோம். என்னால் லாஸ்ட் மந்த் ப்ரேயருக்கு வர முடியல. அதுக்கு காரணம் நான் எந்த தம்பிக்காக வேண்டியிருந்தனோ அந்த தம்பிக்கு லாஸ்ட்டு மந்த் இங்கே ப்ரேயர் நடக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு என்கேஜ்மெண்ட் முடிந்திருக்கு. ஃபெப்ரவரி மாதம் அவனுக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. My name is Julie, and from the time I started coming to Elavur, I only see blessings through all the tribulations. I only see success. And in my career, my husband's career, there's so much of peace. My daughter is very healthy despite all the climate changes and everything. We're able to battle through it successfully. Jesus says that there's not that there's no tribulation, but through all the tribulations, I'm seeing success. I'm seeing so much of blessings. And I encourage all of you to continue to come to Elavur, because I'm experiencing the love and blessing of Jesus double fold, not 1, 2, but in so many ways, because he can only give more than what we need, not only what we need. And I praise God for it. கடந்த 3 மாதங்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து கொண்டிருந்த பொழுது இந்த 3 மாதங்களுமே இவர்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருந்திருக்கு. அதுவும் ரெட்டிப்பாக ஆண்டவர் கேட்காத விஷயங்களும் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நன்றி சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ். என் பேர் அகஸ்டின் பிரகாஷ். புழல் புனித அந்தோனியார் பங்குலேருந்து வரேன். 2023 மார்ச்லேருந்து தொடர்ந்து இன்னை வரைக்கும் இங்கே நைட் விஜிலுக்கு வந்துட்டுருக்கிறேன். நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. அதில் 3 தடவை வந்து ஃபாதருக்கு நான் சாட்சியம் எழுதி கொடுத்துருக்குறேன். ஒவ்வொருத்தரும் இங்கே வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் கூட்டம் அதிகமாக தான் இந்த ட்ரிப் அந்த சான்ஸ் கிடச்சிருக்குது. இப்போ நான் 2 சாட்சியம் சொல்ல வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு, எனக்கு லாஸ்ட் நைட் விஜில் வந்து அதுக்கு முன்னாடி நைட் விஜில் வரும்போது இங்கே ஒரு கட்டி 4 நாள் அதிகமாக வளர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அது வலி எதுவுமே இருக்காது, பட் ஆனால் வெளியில் ரொம்ப வெளிப்படையாக தெரிகிற போல இருக்கும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது பயப்பட வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும்னாங்க. வீட்டிலலாம் கொஞ்சம் பயந்தாங்க. பட் எனக்கு எந்த ஒரு பதஷ்டமோ பயமோ கொஞ்சம் கூட இல்லை. என்னென்னு கேட்டாக்கா நம்மளோட டாக்டர் தான் ஜீசஸ்காரன்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு ப்ரேயர் பண்ணேன். அக்டோபர் ஜில்ல அகஸ்டின் ஆசிர்வதிக்கப்படுகிற ஃபாதர் அன்றைக்கி சொன்னாங்க. இன்றைக்கி அந்த கட்டி எங்கே இருக்குன்னே தெரியல எனக்கு. இன்னொரு சாட்சியம் பார்த்தீங்கன்னாக்கா, என்னோடய பெரிய பொண்ணுக்கு வந்து இப்போ 4th படிக்கிறா. இந்த கண்ணில் வந்து அவளுக்கு ஒரு பெயின் இருக்குதுனாங்க. சரி, நாங்கள் சாதாரண விஷயம் நினச்சிட்டு போய் டாக்டர் விட்டுட்டோம். அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது அது உள்ளார ஒரு கட்டி இருக்குது, அது 15 days ஆகும் கரையிறதுக்கு, ஆனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனால் என் 2 பொம்பளை பிள்ளைங்களுமே சின்ன விஷயம்னாலும் கூட தேங்க்யூ ஜீசஸ்ன்றது ஸ்பான்டேனியஸாக வந்துடும் அவங்களுக்கு. ஒவ்வொருத்தரையும் சின்ன பொருள் காண பண்ணாலும் தேங்க்யூ ஜீசஸ் சொன்னப்பா, இன்றைக்கி ஸ்கூலில் அது கிடச்சிது, தேங்க்யூ ஜீசஸ் சொன்னப்பா. அந்த தேங்க்யூ ஜீசஸ் தான் அவங்களோட பெரிய ஒரு சக்தின்னு சொல்லலாம். ஸோ 15 நாள் சொன்னது ஜஸ்ட் 2 days அந்த கட்டி போய் நார்மல் ஆகிட்டா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட். என் பேர் மேத்யூ, சென்னையிலேருந்து வரேன். லாஸ்ட் இயர் வந்து ஃபாதர்கிட்ட இங்கே வந்து நான் சாட்சி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எக்ஸவேர்லேருந்து HCL எனக்கு ஆஃபர் கிடச்சிது அப்படின்ட்டு இங்கே வந்து சாட்சி சொல்லியிருந்தேன். லாஸ்ட் 1.5 years தான் நாங்கள் ஆப்ரேஷன் சைடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லாஸ்ட் 1.5 years அது நிறைய ப்ரெஷர், நிறைய பாலிடிக்ஸ் நிறைய இருந்தது. நான் என்ன ஒர்க் பண்ணாலும் அது வெளியில் கிளைண்ட்டோ கஸ்டமருக்கோ ப்ரொஜெக்ட் ஆகலை, லைம்லைட் ஆகலை. நான் பண்ணுற PPTயோ மெட்ரிக்ஸோ டேட்டாவோ எது நான் என் மேனேஜர் காமிச்சாலும் அவர் கீழே என் பேரை டெலீட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணுவார் மெயிலை. அண்ட் என் ஒய்ஃப்டையும் சொல்லி புலம்பிட்டு இருந்தேன், நான் பண்ணுற ஒர்க் எதுவுமே வெளியில் ரீச் ஆகலைன்னு. அவங்க சொன்னாங்க, ஜஸ்ட் ரோஸ்ரி சொல்லுங்கள், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்கன்னு. லாஸ்ட் டைம் இங்கே ஏலாவூர் வரும்போது நான் ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஃபாதர் வானம்பேட் சர்ச்சுக்கு தியானக்கு வந்திருக்கும் போதும் ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன். இப்போது இந்த நவம்பர் HCLல நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு யார் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களோ அதோட ஹெட்டு வந்திருந்தாங்க.
அவர் என்னோட மேனேஜர் வந்து லாஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து புவர் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரேட் பண்ணியிருந்தார். ஸோ என்ன ரீசனுக்காக ரேட் பண்ணியிருந்தான்னு தெரில. ஹெச்எல்லை பொறுத்த வரைக்கும் புவர் பெர்ஃபார்மர்னால் ரொம்ப பிஐபி போட்டுருவாங்க, ப்ராஜெக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் அந்த மாதிரி போட்டுருவாங்க. ஸோ இந்த நவம்பர் வந்து அவரை ப்ராஜெக்டை விட்டு தூக்கிட்டாங்க என் மேனேஜரை. ஏன் தூக்குனாங்கன்னு தெரில. பட் இந்த கிளைண்ட் கஸ்டமர் விசிட்காக அவரையும் வர சொல்லியிருந்தாங்க. அவர் முன்னாடி எனக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர் அவார்டு, ஐ திங்க் அந்த அவார்டு நான் வாட்ஸ்அப்பில் ஃபாதருக்கு காமிச்சிருந்தேன். 2 வசனம் மட்டும்தான் எனக்கு மைண்டில் ஞாபகம் இருந்தது. வசனம் கரெக்டாக சொல்லலாம், தப்பாக கூட இருக்கான்னு தெரியல. சிட் பேக் அண்ட் வாட்ச் த வார் இஸ் நாட் யுவர்ஸ். யுத்தம் உன்னோட இது கிடையாதுன்னும் போது எனக்கு எதிராக நடக்கும்போது நான் தேங்க்யூ ஜீசஸ் மட்டும்தான் சொன்னேன். அதே மாதிரி உன்னுடைய எதிரியின் கண் முன்னே உனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறேன்ற மாதிரி அந்த அவார்டை நான் தனியாக வாங்கியிருந்தா கூட அவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. பட் அவர் அங்கே முன்னாடி நிற்கும் போது அவர் தான் எனக்கு புவர் பெர்ஃபார்மர்னாரு. அவர் முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட ஹெட்டு யூஎஸ்லேருந்து வந்து எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்து தேங்க்யூ ஜீசஸ். எங்கே அவமானப்பட்டாரோ அங்கே ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஹிந்தி என் பொண்ணு தான் ஷாரன் 10, 8, 7 இதெல்லாம் அவங்க வாங்கி இந்த மார்க்கு. இப்போ வந்து 27, இப்போ லாஸ்ட் வந்து 28. குடும்பமே தேங்க்யூ ஜீசஸ் சொல்ல பழகிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சந்தோஷமா? நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். என் பேர் ஆட்வின் மேரியேஜோ. நான் ரிசைன் கிறிஸ்ட் சர்ச்சிலேருந்து வரேன். 10th 2024 அக்டோபர் வந்து நான் ஹிந்தி கிளாஸ்லேருந்து வரும்போது நாய் பூனை அந்த மாதிரி பார்த்தேன்னா நான் சும்மா செல்லக்குட்டி பட்டுக்குட்டின்னு கையை வச்சு பண்ணுவேன். அந்த மாதிரி நான் வந்து அன்றைக்கி பண்ணிட்டேன். அது வந்து கோவத்தில் வந்து இந்த விரல் அப்படியே செல்லக்குட்டின்னு கடிச்சிருச்சு. அதுவும் அப்படியே இந்த 5 விரலும் உள்ளே போயிடுச்சு. நல்ல வேறு நான் அந்த மட்டும் ஃபோர்ஸாக எடுக்கலைன்னா என் கை போயிருக்கோன்னு அதுக்கப்புறம் இந்த சின்ன விரலில் வந்து கை வலிச்சுது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது இங்கே லைட்டாக கடுகு சைட்டில் தான் இங்கே லைட்டாக இருக்குது, 5 ஊசி போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது யோத லக்கி மேனுன்னு சொன்னாங்க. 14லேருந்து 5 அதனால் இருக்குமோ. நாங்கள்லாம் 14 ஊசி வாங்கினவங்க. ப்ரைஸ் தி லார்ட். நாய் கடிச்சு. ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. நான் திருவேற்றியூர்லேருந்து வரேன். என் பேர் அனிதா மேரி. கடந்த காலம் 10 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. ஒரு நாள் கூட நான் அமாவாசையில் கணவர் கூட இருந்தது கிடையாது. செப்டம்பர் மாதம் இங்கே வந்தேன். செப்டம்பர் அக்டோபரில் ஃபாதர் சொன்னார், அமாவாசையும் பௌர்ணமி வந்தால் ஏமா பயப்படுறீங்க சொல்லிட்டு கை உயர்த்தி நன்றி சொல்ல சொன்னார். நான் அப்போ நன்றி சொன்னதுலேருந்து ஒரு நாள் கூட விடாமல் ஜெபித்தேன். இன்றைக்கி 2 அமாவாசை என் கணவர் கூட என் பிள்ளைங்களையும் கும்பலோடு வச்சேன். ஒரு நாள் கூட வீட்டில் இருந்தது கிடையாது. அடித்து வெளியே போவாங்க. என் 3 பிள்ளைகளும் சொன்னாங்க, அம்மா நன்றி சொல்லுமா சொன்னாங்க. அந்த நன்றிக்கு இன்றைக்கி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சதுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அமாவாசைக்கு ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தான், பௌர்ணமிக்கு ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் தான். அமாவாசையும் பௌர்ணமி நம்ம ஒன்றும் செய்யாது. நீங்கள் அது மேலே நம்பிக்கை வச்சா அது உங்களை ஆட்டி படைக்கும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பேர் அஞ்சலி. நான் சென்னை பெரம்பூர் திரேசம்பா பங்கில் இருந்து வரேன். சின்ன தங்கச்சிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபேமிலியில் எல்லாருமே பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் கூட அவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். நான் எல்லோரில் சாட்சி சொல்கிறேம்மா, என் தங்கச்சிக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு. 12 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போனாங்க. ஈவினிங் 5 மணிக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க வெளியே. அவங்க வந்தோடனே இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணாங்க. அரை ஊர்லேயே கண்ணு மூச்சிட்டாங்க. கண்ணு மூச்சு பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரே சந்தோஷம். டாக்டருங்களாம் கூட நம்பவே இல்லை. இது கடவுளோட விருப்பம் தான், எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என் பேர் சினி. நான் பெருங்குளத்தூர்லேருந்து வரேன். நான் போன மாதம் நைட் விசில் வந்திருந்தேன். அங்கே வந்து நான் என்னோடய கசின்காக ப்ரே பண்ணேன், அவளுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இங்கே வரும்போது ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி நல்லபடியாக குழந்த பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. நான் வந்து ஹோலி கோஸ்ட் சர்ச் பெங்களூர்லேருந்து வந்துன்னு இருக்கேன். என்னுடைய சாட்சி வந்து என்னுடைய நெஃப்யூக்கு அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே கிட்னி ப்ராப்ளமோட பிறந்தான். ஃபஸ்ட் டைம் நான் ஆகஸ்ட் 2024 வந்து ஃபாதர் வந்து ரொசாரியோ பேர் மென்ஷன் பண்ணார். ஆஃப்டர் மெடிக்கேஷன் ஹி இஸ் ஒன்லி 4 months ஓல்ட். லாஸ்ட் மந்த் அவங்க பேரண்ட்ஸ் என்னோடய சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணாங்க. டாக்டர்ஸ் வந்து கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. கிட்னி ப்ராப்ளம் ஃபுல் சால்வ் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஃபாதர். அண்ணன் பையனா? தங்கச்சி பையன். தங்கச்சியினுடைய வயிற்றில் இருந்த பொழுதே கிட்னி பேஷண்ட்டாக இருந்தான். இவ பிறந்து 4 மாதம் ஆகுது. ஆண்டவர் அவனை ஒரு விடுதலையோடு கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ அந்த பையனுக்கு கிட்னி ப்ராப்ளம் இல்லை. 4 மாதம் குழந்தைக்கு. அன்னை வேளாங்கண்ணி சர்ச்லேருந்து வரேன். என் பேர் பென்சி ஜான். 2023 நான் அக்டோபரில் வந்து ஒரு விண்ணப்பத்தை நான் இங்கே வச்சுட்டு போனேன். என்னுடைய மாமனார் 86 இயர்ஸ் இப்போது. அவருக்கு வந்து ஏலாக்குறிச்சி சர்ச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் 3 இயர்ஸாக அவர் கண்டினியூஸாக யூரின் கேத்தட்டரில் தான் இருக்கிறாரு. கார்டியாக் பேஷண்ட்டு, நடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது யாருமே ஒத்துக்கலை, பசங்க யாருமே ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி வரைக்கும் எங்கள் பிள்ளைங்க ஓகே மாமி கொண்டு போகலாம்னு சொல்லி நாங்கள் எங்கள் ஃபேமிலி அவரை கூட்டிகிட்டு போனோம். நல்லபடியாக எங்களை விட உஷாராக அவர் தான் ட்ராவல் ஃபுல்லாக கண்ணை விழிச்சிட்டு இருந்தார். திருப்பி வரும்பொழுதும் அதே மாதிரி கண்ணை விழிச்சிட்டு இருந்தார். நாங்கள் தூங்கிட்டோம். அந்தளவுக்கு பத்திரமாக கடவுள் கொண்டு போய் சேர்த்து கொண்டு வந்தாங்க. தென் என்னுடைய பையன் கேனடாவுக்கு இருந்தது போன டிசம்பர். ஸோ அதையும் ஒப்பு கொடுத்துருந்தோம். போய் அங்கே 1 year கோர்ஸும் முடிச்சுட்டான். அவன் ஒரு ஜாபில் ஏறிட்டான். கடவுளுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக என்னுடைய இன்னொரு பையனுக்கு ஒரு 2 days அவன் கண்டினியூஸ் பஸ் ட்ராவல் பண்ணனால நைட்டு வந்து பயங்கர பெயின், பேக் பெயின், அந்த ஃப்ளாங்க் பெயின் சொல்லுவாங்க. எல்லா யூரினரி சிம்டம்ஸ் ஃபுல்லாகவே சொன்னான். ஒரு ரீனல் ஸ்டோன், நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கனால அதுக்கு எல்லா சிம்டமும் சொன்னாங்க. ஸ்டோன் மாதிரி இருந்தது. ரொம்ப பயந்துட்டேன். நைட் அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இங்கேருந்து கொண்டு போன அந்த எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிட்டு தேங்க்யூ ஜீசஸ் மாத்திரம் சொல்லிடான்னு சொன்னேன். அவன் நைட் ஃபுல்லாக சொன்னான், நானும் சொன்னேன். நெக்ஸ்ட் டே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். எந்த யூரினரி ப்ராப்ளமே இல்லை. ஒன்லி மசில் பெயின் தான் சொல்லி நவ் இஸ் குட். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே. ஒரு கரத்தை உயர்த்தி நன்றி இயேசுவே. வலது கரத்தை உயர்த்தி நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. தேங்க் யூ ஜீசஸ். 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 தேங்க் யூ ஜீசஸ்.